காற்றை குறித்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். காற்றினால் நடக்கிற 6 விதமான ஆசீர்வாதம். காற்று என்பது ஆவியானவருக்கான ஒரு சிம்பல். இந்த காற்று என்னெல்லாம் செய்ய போகுது உங்க வாழ்க்கையில, என்னெல்லாம் செஞ்சிருக்கு பைபிள்ல, இப்ப இந்த காற்று உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போகுது. ஆசீர்வாத வசனத்தை உங்களுக்காய் வாசித்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படத்தக்கதாக நான் ஆசீர்வதித்து தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். அப்பா, இன்னெல்லாம் கையை தட்டி இருக்கணும். நீங்க என்னங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ, அது வந்து உங்களை பார்த்து தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இடிய விழுந்த பிறகு இப்படி திரும்பி என்ன வெடி வெடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி வேதத்தின் மகத்துவங்களை, அதாவது உட்கார்ந்த இடத்துக்கு அவன் பாளையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் அவன் வந்து காடை சாப்பிடணும், கறி சாப்பிடணும்னு சொன்னான். கறி சாப்பிடணும் அவன் சொன்னான். என் பிள்ளை கறி கேட்டுருச்சுன்றதுக்காக வனாந்திரத்தில் ஒரு முனியாண்டி விலாச கொண்டு வந்து இறக்குனார். சாப்பிட்றா. மோசே கேட்குறான், என்ன ஆண்டவரே, இஸ் இட் பாசிபிள்? கடல்ல இருக்கிற அத்தனை மீனையும் தூக்குனாலும் ஒரு பெரிய வலை செஞ்சு அப்படியே அரபிக்கடல்ல போட்டு அப்படியே வந்து இந்திய பெருங்கடல் ஃபுல்லாக வலிச்சு அப்படியே வங்காள விரிகுடா பக்கம் வெளியே எடுத்தோம்னா கூட 45 லட்சம் பேருக்கு கறி சாப்பிட்றது போடுறது இஸ் இட் பாசிபிள்னா அப்படின்னாரு. கப்ரியல் மிகாவேல பார்த்து அவரு அப்படின்னு சிரிச்சாரு. அவங்கள கூப்பிட்டு காமிச்சுக்கலாம் யோசிக்கிறாங்கடான்னு. கர்த்தருடைய கரம் குறி இருக்கிறதோ, அவருடைய செயல்கள் இவ்வளவுதானா? மிக கேட்கிறான், இன்றைக்கு என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று நீ பார்ப்பாய் அப்படின்னாரு. மோசேக்கு முன்னாடி மிகப்பெரிய தேவை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய தேவை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த தேவையை விட மிகப்பெரிய தேவன் ஒருவர் பின்பாக மோசே தேவையை பார்த்தான். தேவைக்கு பின்பாக அதை விட பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப உங்க பிரச்சனை என்னன்னா, உங்க தேவையை பார்க்குறீங்க, உங்க பிரச்சனையை பார்க்குறீங்க. ஆனா அந்த பிரச்சனையை விட பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை பார்க்க மறந்துடுறீங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சர்ச்சில் வந்து கர்த்தர் வந்து ஊழியர்களை பயன்படுத்தி ஞாபகப்படுத்துறார். கொஞ்சம் அப்படியே ஜூம் இன் பண்ணி பின்னாடி பாரு, அதோட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். எல்லோரும் கோலியாத்தை பார்த்தார்கள். கோலியாத் 6 முழம் வந்து 9 முழம்னு ஹைட்டை பார்த்து அவன் இப்படியால் அப்படியால் நாய். ஆனா யாருமே அதற்கு பின்பாக ஆவியானவன் நிக்கிறத பார்க்கல. ஆனா தாவீது மட்டும் பார்த்தான். அநேகர் சொல்லுவது போல அவன் நெத்தியில் இருக்கிற அந்த ஹெல்மெட் கடையில் இந்த ஹோல் அவன் பார்க்கல. அதுக்கு பின்னாடி நின்று ஆவியானவரை பார்த்து அவர் சொன்னாரு, ஓகே கோலியாத் பார்க்குற ஆத்மா பேசிட்டு வாடா நின்றான். ஒரே ஒரு கல்லை நீ சும்மா வந்து சுற்றி விட்றா, காக்க உட்கார பணம் பழம் விழுகுது. நெத்தியில் வந்து என்ன ஹெல்மெட்டில் போட்டிருந்தான். அடித்த உடனே அவன் அடிக்கிற நேரம் அது பின்னாடி போட்டார் ஒரு போடு, முகம் குப்புற விழுந்தான். நான் ஏற்கனவே கேட்டது போல கிராத்தி மாஸ்டர் கேட்டேன், பஞ்சிங் நெத்தியில் விழுந்தா ஆள் எங்கே விழுவான்?
நெத்தியில் விழுந்தா பின்னாடி தான் விழுவான். அப்போ இவனுக்கு நெத்தியில் பட்டுச்சு, எப்படி முன்னாடி விழுந்தான்? அடி நெத்தியில் விழுகல, பெடரியில் விழுந்துச்சு. நீங்கள் மாத்திரம் உங்கள் தேவைகளுக்கு பின்பாய் நிற்கிற தேவனை பார்ப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து கூட்டும் என்று நான் சொன்னேன். வாசிப்போம் மறுபடியும் அந்த வசன. கர்த்தர் அவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக ஓடுகிற வாழ்க்கை அல்ல. அது ஆசீர்வாதங்கள் அடித்து வரப்பட்டு உங்களுடைய வந்து வாசஸ்தலத்திலே கொட்டப்படுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கை தட்டுங்க. இந்த மாதம் உங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதங்களை வந்து கொட்டுகிற மாதம். நீங்கள் வாசம் செய்கிற ஸ்தலத்தை சுற்றிலும் நீங்கள் விரும்புகிற காரியங்களை தேவன் அடித்து கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் அடித்து கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். யாருக்கோ சொல்லுங்க. அப்படி நினைச்சு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது யாருக்கோ தான். ஆனா ஒரே ஒருத்தர் சொன்னா அது ஆபிரகாமுக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. நீ எந்த கட்சி, நீ யார்? நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தின் மகத்துவங்களை எதுக்கு எழுதி கையில கொடுத்தாரு? அன்னைக்கு நான் இதை செய்வேன்னா இன்னைக்கு நான் உனக்கு செய்ய வேண்டாமா? சமுத்திரத்திலிருந்து ஒரு பெரிய காற்று புறப்பட்டு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு, நீ எதை விரும்பினாயோ, எந்தவித ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீ காத்து கிடந்தாயோ, அதையெல்லாம் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அடித்து தூக்கிட்டு வரும். என் காலில் கொண்டு வந்து கொட்டும். ஏனென்றால் அவருக்கு நான் மதிப்புக்குரியவன், அவருக்கு நீ முக்கியமானவன், நீ அவருடைய பிள்ளை என்பதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே. கையை தட்டுவதற்கு ஆமென். எந்த தகுதியின் அடிப்படையிலே? நீங்கள் பிள்ளை என்கிற தகுதியின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென் ஆமென் ஆமென். வாசிப்போம். என்னாகும்? 11:31-4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேலின் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எனக்கு அதாவது அவங்களுக்கெல்லாம் இறைச்சி புசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே கடந்து வந்துருச்சு. வந்தது தப்பு இல்லை, அதை கேட்ட ஸ்டைல் தான் தப்பு. வாசிங்க அதை. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் தின்கிறோம். வெங்காயமா இருக்கு வாய் போல. சிலருக்கு கல்யாணம் முடிச்சிடும். எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் அப்பா மண்டையில் போட்டுரு எப்படி அப்பா வீட்டில் வெள்ளரி பூண்டு வெங்காயம். ஆனால் அங்கே பழைய எஞ்சியும் மிளகாயும் சாப்பிட்டுருப்பாயில என்னன்னு தெரில. ஆனால் பூந்த வீட்டில் அப்படி தானே பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி இவன் என்ன சொல்ல, நாங்கள் எகிப்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், இங்கே நீங்கள் ஏண்டாட்டி தேவதூதன் சாப்பிட்ற சாப்பாடே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நீ வேணும்னா கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் முறுமுறுக்கிறான். அதாவது வாய்ப்பே இல்லை, நீ யார் எங்களுக்கு தருவா அப்படின்னு அழுத போது கர்த்தர் அதை பார்த்தோன்னே கோபமாயிட்டார். ஏன்னா இவங்க முறுமுறுத்தனால. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கோவப்பட்டாலும் அங்கே அற்புதம் தான் நடக்குது, அவர் இறக்கப்பட்டாலும் அற்புதம் நடக்குது, அவர் நேசப்பட்டாலும் அற்புதம் நடக்குது. வாசிப்போம் 10-16 வசனம் சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னுடனே கூட வந்து நிற்கும்படி செய். 70 பேரை மூப்பரை கொண்டு வந்து இதன் அடிப்படையில் சனகரிப்பு சங்கம் 70 இதெல்லாம் வச்சாங்க. மோசையை பார்த்து அந்த 70 பேரை கூட்டு வந்து முன்னாடி வந்து நிற்கும்படி செய் அப்படின்றார். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடனே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இங்க ஏற்கனவே இங்கிட்டு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இங்க இவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் அங்கேருந்து ஃபோன் வந்து, என்னங்க சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்று வாங்கினேன் இருமா, இங்கே 70 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் நியமிச்சு. இல்லை இங்கே சாப்பாட்டு பஞ்சாயத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஊழியத்துக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. மோசைக்கு ஒரு கையெழுத்துட்டுருக்கு சார், பாவம் சார், நல்ல வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாப்புல.
70 பேரை வந்து நிற்க சொல்லு, நான் வந்து என்ன செய்ய போகிறேன், உன் மீது இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நீ ஜனங்களை நோக்கி இப்ப நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். கையெழுத்து அவ்வளோதான். அது வனாந்திரமா இருக்கட்டும், அது எந்த நாடா இருக்கட்டும், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து, எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஒரு கறி விஷயத்துல கூட அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார் அற்புதத்தை. ஹல்லேலூயா. கொடுப்பார். அடுத்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு, வாசிங்க. நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல. ஒரு நாள் தாள்ற கேட்ட, 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும், ஒரு மாசம் ஃபுல்லா என்ன தேவன் எல் ஷடாய் என்றால் தேவைக்கும் அதிகமான தேவன். இவன் கேட்டது ஒரே ஒரு பீஸ் இப்படி கடிச்சுக்கிறோம் சான்றான். ஒரு மாசம் சாப்பிடுடா. நீங்கள் நினைப்பதற்கும், எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்காய் பெரிய காரியங்களை, உங்கள் கற்பனை கெட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? அழுகிறது அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? சப்புன்னு பக்கத்துல இருக்காரு கொடுத்து சொல்லுங்க. அவன் சாப்பிடணும்னு சொன்னான். இவர் சொன்னார் மூக்கில் சாப்பாடு ஹெவியா சாப்பிட்டா எப்படி, என்ன அர்த்தம்? ஆமா, தும்முனா மூக்கில் வரணும். இல்லை ஆண் சாப்பிட்டப்ப அந்த லெவல் தெரியணும். கரெக்டாக இருக்கு. அந்த காலத்தில் இந்த வைக்கல்லாம் சொல்லுவாங்க, கட்டிட்டு சாப்பிட உட்காருவாங்களாம். ஏன்னா அப்படியே சாப்பிட்டு அந்த வைக்கல் டப்புன்னு அதான் வந்துடணும். அது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த வைக்கல் வந்துடணும், அதுதான் வந்து கணக்கு. இவர் சொல்கிறார், மூக்கில் புறப்புற வரைக்கும் தருவண்டான்றார். ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தர்ற தேவன் கிடையாது. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காங்க. அவன் வந்து ஒரு நாள் கறி கேட்டானா அவனுக்கு மாதம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜை கொடுத்து மூக்கால புறப்பட்டு தெவிட்டு போகும்படிக்கு அது வந்து என்னது வந்து தின்ன தெவிட்டாதுன்னு தெவிட்டிருச்சு. அதாவது என்னது, அலர்ஜி ஆகி போச்சு. கரியா அப்படின்னு சாப்பிடு அப்படி கொடுக்குற தேவன். அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஐயோ நிம்மதியாக சாப்பிட கூட முடியல. எங்கே போனாலும் அங்கே 2 பேர், சார் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, போதும் ஆண்டவரை புகழ்ச்சி நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்களை தூக்கு வராங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அதற்கு மோசே, வாசிங்க சீக்கிரம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாசத்திலிருந்து உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் இத்தகைய காரியங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போறாரு. ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம் சீக்கிரம். என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. இவன் பாருங்க, அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சார் 6 லட்சமா? சரி அப்படியா, சரி எத்தனை பேர் கேட்டுருக்குறாங்க? யாரும் கேட்கல. சரி விடு, அது அப்புறமேட்டு பார்த்துக்குவோம். சிலர் பாருங்க, என்ன பேசினாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க நீ கூட வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரத்தை செத்துருவீங்க. நீங்கள் ப்ரெஷர் பிபி வந்து அவன் உங்கள்ட்ட எதிர்த்தே பேசிக்கிட்டே இருப்பான். இது ஒரு வியாதி, இது ஒரு டெவில் ஸ்பிரிட்டு. இவன் அவரை பார்த்து சொல்கிறான், எப்போவுமே வந்து கடவுளோட வார்த்தை ஒன்று சொன்னால் ஆமேன், அதோட நிப்பாட்டிடணும், அதுக்கு மேலே பேசவே கூடாது. ஆமேன். அவருக்கு தெரியும் இது வந்து விளக்கத்துக்காக வருதா இல்லை அவிசுவாசத்தில் வருதான். இவன் சொல்கிறான், கூட 6 லட்சம் பேர் இருக்கிறான். ஏன் அப்படியாப்பா? ஏண்டா உன்னை கூட்டிகிட்டு வரும்போதே நான் கணக்கு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னேன். அவருக்கு சொல்கிறான் 6 லட்சம் பேர்னா இவன் காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர். இவன் ஒவ்வொருத்தையும் ஒய்ஃப் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி டேக் சொல்கிறார் 45 லட்சம் பேர், 45 lakhs பீப்புள் வெளியே வராங்க. இவன் எல்லாருக்கும் ஒரு மாதம் புசிக்கிறதுக்கு இறைச்சி தர்றேன்னு சொன்னீங்களே, என்னன்றான். இப்படி என்னதுலாம் இஸ் இட் பாசிபிள்ன்றான். ஆடு மாடுகளை அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர், நான் வாசிப்பேன், வாசிக்க ஆரம்பிச்சோன்னா கைத்தட்ட ஆரம்பிச்சிடணும். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி,
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கை தட்டி நல்லா, ஆமென். நல்லா 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 நல்லா. ஆமென் 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 ஆமென். எல்லாத்தையுமே வார்த்தையை கேட்கிறதின் அடிப்படையில் தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. உங்கள் பரிசுத்தத்தின் அளவில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அங்கிருந்து வெளியே வாங்க. அந்த ஒரு பெரிய இருட்டு அறையிலிருந்து வெளியே வாங்க. ஆமென். ஸோ ஆகவே நண்புக்குரிய நல்லா கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதினாலே நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். வாசிப்போம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றி அவர்கள் நிறுத்தினான். கர்த்தர் சொன்னார், பெரிய அற்புதம் செய்ய போறேன், அந்த 70 பேரை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை எங்கே புறப்பட்டு வருகிறதோ அங்கே ஆவியானவர் கடந்து வருவார். வாசிப்போம். அவர்கள் பேச ஆரம்பித்த போது 31 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். காற்றை குறித்து உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். காற்றினால் நடக்கிற 6 விதமான ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். உங்க வாயை திறந்து நீங்க தேவனுடைய வார்த்தையை பேச பேச உங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க குடும்பத்தை வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் வருவதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசனம் சொல்றார் கர்த்தர். 70 பேர் வாயை திறந்து, நாங்கள் கீழாகாமல் மேலாவோம், வாழாகாமல் தலையாவோம், கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வார், வந்து கர்த்தருடைய கை குறி இருக்கவில்லை, நம்ம வாயை திறந்து கட 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 ப்ராஃபஸி சொன்னோன்னா அப்படியே எந்திரிக்கிறார் ஆவியானவர். ஜகால் எந்திரிச்சு அப்படியே பறந்து வந்து சமுத்திரத்திலிருந்து, வாசிங்க, கர்த்தருடைய சமுத்திரத்தில் புறப்பட்டு வந்து கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. அப்படின்னா இந்த காடையெல்லாம் சமுத்திரத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இல்லை. வனாந்திரத்தில் நீங்கள் போய் காடையை பிடிச்சிக்காங்கடான்னு அவர் சொல்லலை. பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 10 காடை கூட பிடிச்சிக்க முடியாது. அவங்க 45 லட்சம் பேர் சேர்ந்து அந்த காடையும் பாவம் நெஞ்சு போய் சாப்பாடு இல்லாமல் தெரிஞ்ச காடையாக இருந்திருக்கும். நீ உட்கார்றா, நான் அள்ளிட்டு வரேன்டான்னார் தேவன். சமுத்திரத்தில் இருந்தேன்னா ஆதியாம் முதல் அதிகாரத்தை வாசித்தா கூட இந்த வசனத்தோட அர்த்தம் தெரியும். ஆதியாம் முதல் அதிகாரம் 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளா ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும், இந்த பறவை எல்லாம் எங்க இருந்து படைக்கிறாரா? பறவைகளையும் சிருஷ்டித்தார். எங்க இருந்து சிருஷ்டித்தாரா? பாசிங்க. மகா மச்சங்களை தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி ஆதியாம் முதல் அதிகாரத்தில் தண்ணிக்குள்ள இருந்து தான் எல்லா பறவையும் படைச்சாராம். கையத்தட்டு. ஆமென். இந்த கொடுமை என்னன்னா, இதை எழுதினவனே மோசே. என்ன 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தப்ப ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தை மறந்துட்டாப்ல. நீ தாள்ற எழுதுன. ஆமா, எங்க இருந்துடா படைச்சேன் பறவையெல்லாம்? தண்ணியிலன்னா. அதனால தண்ணியிலேருந்து தேவன் என்ன செஞ்சாராம்? இவங்களுக்காக சிருஷ்டித்தாராம். அவர் வார்த்தையை சொன்னோட கடல்ல இருந்து லட்சமா அப்படியே பறவைகள் பறந்து அப்படியே வந்து, யூதர்கள் பொதுவாக இந்த செத்து போனதை சாப்பிட மாட்டாங்களாம். அதனால செத்ததெல்லாம் கொண்டு வந்து அடிச்சு கொடுக்கலையாம். சொல்றாரு, தரையிலேருந்து 3 முழ உயரத்திற்கு இந்த காடை அப்படியே பறந்துக்கிட்டே இருந்துச்சான். உயிருள்ள எவ்வளோ வேணுமோ அவ்வளவு பிடிச்சி கடை. அது என்ன செஞ்சிச்சு? அங்கிருந்து புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து சீக்கிரம் காடைகளை அடித்து கொண்டு வந்து, இங்க பாருங்க, உங்க ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எங்க இருக்கோ அங்க காத்து அடிச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து போட்டோம். அது கல்யாண பொண்ணா இருக்கலாம், கல்யாண மாப்பிள்ளையா இருக்கலாம். ஆமாம், வந்த பொண்ணு வேணான்னா அது எனக்கு கதை தெரியாது. ஏன்னா அடித்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீ சாப்பிட்ற இல்லையான்னு மேட்ரு. அப்புறம் வந்து என்ன செய்கிறாரு? இப்போ தேவனுடைய ஸ்டைலே வந்து கொண்டு வர்றது தான். நீங்கள் விஐபி சார்,
என்ன சார் உபவாசமா அதுக்கும் போயிட்டு இருக்கீங்க? ஏவாளை சிருஷ்டித்து ஆதாமினிடத்தில் கொண்டு வந்தார். என் லைஃப்லாம் கொண்டுதான் சார் வந்தார். ஆமே, தெரிஞ்சவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. கூட்டிகிட்டே வந்துடுவார் வீட்டுக்கு. நீங்கள் விஐபி, உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்கள் ஜாபாக இருக்கட்டும், உங்களுடைய எதுவாக இருக்கட்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அது வரும். பாளையம் இங்கே இருந்தால் காடைகள் இங்கே கொட்டும், பாளையம் அங்கே இருந்தால் காடைகள் அங்கே கொட்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கொண்டு வந்து உங்களை சுற்றி ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு உனக்கும் இருக்கிறபடியினாலே தேவைகளை குறித்து கலங்காதே என்று தாவியானவர் சொல்கிறார். நான் உன் தேவனாகிய கர்த்தர். நீ இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதங்களை அடித்துக் கொண்டு வந்து உனக்கு முன்பாய் கொட்டுகிற தேவன். ஒருவேளை நீங்க கேட்கறது உலகத்துல இல்ல அப்படின்னா சிருஷ்டிப்பாராம் தேவன், சிருஷ்டிப்பாராம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நீங்க நின்னீங்கன்னா வந்து அப்படியே சுத்தி இறங்கிரும். ஒருவேளை நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அப்படியே போனா அப்படி பின்னாடியே வரும். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது, அது என்ன ஓவர்டேக் பண்ணும். நீ ஹை ஸ்பீடில் போனா அதை விட ஹை ஸ்பீடில் போலீஸ்காரன் வந்து முன்னாடி நிற்கிறான் பாருங்க, அப்படி நிப்பாட்டு ஓரமா. அந்த மாதிரி அது ஆசீர்வாதம் ஓவர்டேக் பண்ணுமா. இப்படி இருக்கும்போது நான் எங்க சித்தத்தை மிஸ் பண்ணிடுவேனோ, இந்த குழப்பத்துக்கு இடமே இல்லை. வாசிமா அந்த வசனத்தை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கையை தட்டுங்க சார். 2 முழ உயரத்துக்கு அவ்வளோ தூரம் பறந்து வந்துச்சு. இதுக்கு இங்கிட்டு பறக்க முடியல. ஆமே. அப்படியே வந்து 2 முழ உயரத்துக்கு ஒரு நாள் பிரயாண தூரம் அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் சார். 10 கோடி அவங்க தேவை, 100 கோடி அவங்க தேவை. அதை விட பெரிய தேவன் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். இன்று இரவு தேவன் அதை செய்ய முடியும். இந்த மாதத்தில் தேவன் ஆமென் ஆமென் ஆமென். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையா. இங்க பாருங்க, கையை இப்படி வச்சு நிறைவாகும் அப்படின்னு என்ன, இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அத்தனை பேர் பாக்கெட்டில் இருக்க பணம் அப்படியே சகால் வந்து செய்தியை கேட்காம பக்கத்தில் உட்காந்து உலகம் முழுவதும் இருந்து அப்படியே அள்ளி கொண்டு வந்து உங்க முன்னாடி தட்டிடுவார். நீங்க என்றதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி ஆகி போயிடும். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் கற்பனை செய்வதற்கும் நீங்கள் கனவு காண்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிற தேவன். நான் இருக்கிற இடத்துல இருந்தா போதும். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்தா போதும். எனக்காண்டி ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? the more I give place to the move of the Holy Spirit, the Holy Spirit will work for me. எனக்காண்டி வேலை செய்வார். உலகம் முழுவதும் உங்க ஆசீர்வாதம் எங்க இருந்தாலும் அடிச்சு கொண்டு வந்து அப்படியே கொட்டுவார். காற்று என்பது ஆவியானவருக்கான ஒரு சிம்பல். இந்த காத்து என்னெல்லாம் செய்ய போகுது உங்க வாழ்க்கையில, என்னெல்லாம் செஞ்சிருக்கு பைபிள்ல, இப்ப இந்த காத்து உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போகுது. எனக்கு தெரிஞ்ச ஆவியானவருக்கான சிம்பல்ஸ், அதாவது உருவகம் என்று பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 9 உருவகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 புறா, 2வது மேகம், 3வது அக்கினி, 4வது தண்ணீர், 5வது நதி, 6வது மழை, 7வது பனி, 8வது எண்ணெய், 9வது காற்று. கைதட்டு. எதுக்கு இந்த சிம்பல்ஸ் எல்லாம் சொல்லி இந்த சிம்பலோட ஹோலி ஸ்பிரிட் தன்னை கனெக்ட் பண்றாரு தெரியுமா? நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சிம்பல் இருக்கு பாரு, சிம்பல்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யும் நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா அவர் உனக்கெல்லாம் என்ன செய்வார் என்பதை நீ அதன் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் மாத்திரமே இந்த உலகத்தில் முழுவதுமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கொடுத்த அநேக காரியங்களை நாம் பார்த்துருக்கிறோம்.
ஏதாவது பார்த்த காரியங்களை மறுபடியும் பார்க்காதபடிக்கு புதிய காரியங்கள் நோக்கி நாம் கடந்து சொல்லுவோம். ஆவியானவர் இந்த உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ அங்கேயும் ஆவியானவர் இருக்கார். எங்கெல்லாம் வெறுமை இருக்கோ அங்கேயும் ஆவியானவர் இருக்கார். எங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கேயும் ஆவியானவர் இருக்கார். கையை தட்டுங்கள ஒரு அவருக்கு. என் மேல இருக்கிறார், உங்க மேல இருக்கிறார், உங்க ரட்சிக்கப்படாத கணவர் மேலேயும் இருக்கிறார். ஆமா, உங்க ரட்சிக்கப்படாத மனைவி மேல இருக்கிறார், உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லார் மேலேயும் ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கார்.